Hi viewers, இந்த வீடியோல நான் பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா Pixel 10 series ஓட எல்லா போனோட கேமரா செட்டப் டீடைலா கிடைச்சிருக்கு, கேமராவோட டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம CMO Phone 2 ஓட அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Honor 400 Lite இப்போ லான்ச் ஆயிருச்சு. அதோட டீடைல் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Moto தரப்புல இருந்து Edge 60 அதோட ரெண்டர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கா. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா MediaTek தரப்புல இருந்து புதுசா ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். MediaTek தரப்புல இருந்து புதுசா ஒரு Compania Ultra 910 அப்படிங்கற ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த Compania Ultra 910 ப்ராசஸர் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா Chromebookகாக கொண்டு வந்தாங்க. அதாவது லேப்டாப் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த Chromebookகாக கொண்டு வந்தப்பட்ட ப்ராசஸர் தான் இது. வந்து என்ன எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த Compania Ultra 910 பாத்தீங்கன்னா என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 3 nanometer ப்ராசஸர் அப்படிங்கறது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து Compania Ultra 910 வந்து 8 core CPU ஆர்க்கிடெக்சரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 3.63 GHz ஸ்பீட் இருக்க போது. அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல் ARM Cortex கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 720 X4 கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல அப்படி என்ன பவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த Chromebook பொறுத்த வரைக்கும் இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பவர்ஃபுல் AI-க்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பவர்ஃபுல் எஃபிஷியன்சியா இருக்க போது. AI மூலமாக வீடியோ கிரியேஷன் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம AI டாஸ்கர் மூலமா ஈஸியா கொண்டு வரதுக்கு, அது மட்டும் இல்லாம பேட்டரி அதிகமா ட்ரைன் பண்ண விடாம இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல என்ன சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீடு பாத்தீங்கன்னா 7.3 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். வயர் மூலமாக Wi-Fi 7 வரைக்கும் சப்போர்ட் பண்ண போது. அது மட்டும் இல்லாம ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 6.0 வரைக்கும் இப்ப 5.4 இருக்கு. அதுல இருந்து 6.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது 4K ஃபுட்டேஜ் வந்து ஈஸியாவே நம்ம பிளேபேக் பண்ணிக்கலாம், எந்த லேக் இருக்காது. அது மட்டும் இல்லாம இது 4K 10bit வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது 4K லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா கூட எந்த இடத்துலயும் லேக் ஆகாம பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிளியரா கொடுக்கிறதுக்கு தான் MediaTek தரப்புல இருந்து இந்த Compania Ultra 910 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு எப்போ ப்ராடக்ட் வரப்போகுதுன்ற சொல்ல இப்போதைக்கு இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா OnePlus 13T இத பத்தி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த OnePlus 13T பத்தி இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் டீடைல் கிடைச்சிருக்கு. இந்த OnePlus 13T பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இந்த OnePlus 13T பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 3,06,913ன்ற மாதிரி வந்திருக்கு. ஜிபிஎஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6,78,498 வந்திருக்கு. சிபிஎஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 12,68,838ன்ற மாதிரி வந்திருக்கு. எம்இஎம் ஸ்கோர் அதாவது மெமரி ஸ்கோரை பாத்தீங்கன்னா 5,69,999 வரைக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம யூஎக்ஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இது ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கோர். இத பாத்தீங்கன்னா 4,89,978ன்ற மாதிரி இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் பேஜ்ல ரிவ்யூ லைவ்ல வந்திருக்கு. இதை எப்படி டெஸ்ட் பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா 16GB ரேம்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது LPDDR 5X RAM ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 512GB ஸ்டோரேஜ்ல வச்சிருக்காங்க. அது UFS 4.0 ஸ்டோரேஜ். இதுல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 ஓட டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா CMO Phone 2 அதோட டீசர் கிடைச்சிருக்கு. CMO Phone 2 வந்து CMO பிராண்ட் வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து நேத்தியே ரிவீல் ஆயிருச்சு. நேத்தி சாயந்தரம் ஒரு சாயந்தரம் ஒரு ஈவினிங் டைத்துல இதை வந்து நம்ம வெப்சைட்ல உடனே அப்டேட் பண்ணிட்டோம். அதனால நீங்க அங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம CMO பத்தி சொல்லியிருந்தோம். CMO Phone வரப்போது எல்லாத்தையும் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் எல்லா ப்ராடக்ட்டையும். இப்போ வந்து CMO அட்வைஸ் பண்ணிட்டு இருந்ததை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டிகலை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து இதுல வரும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா CMO புதுசா வந்து ஒரு கேமராக்கான டீசர் விட்டுருக்காங்க. இந்த கேமராக்கான டீசர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது ரூமர் என்னன்னு கேட்டீங்கன்னா CMOல 3 கேமரா வரப்போகுது. அந்த 3 கேமராவுக்குள்ள அந்த 3வது கேமராவை மட்டும்தான் இப்ப டீசர்ல காமிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் இங்க ரெக்டாங்கிள் போட்டு பாக்ஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த இமேஜ் தான் இந்த இமேஜ். இன்னும் 2 கேமரா மெயின் கேமரா அவங்க இன்னும் காமிக்கல அப்படின்றது இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து ரூமரா வரப்போற கேமரா மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இதுல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இருந்து CMO போன்ல 2 கேமரா செட்டப் டுவல் கேமரா செட்டப் இருந்துச்சு. அதை தாண்டி ட்ரிபிள் கேமரா செட்டப் வரப்போகுதுன்றது இப்ப கிளியரா தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Samsung Galaxy M56 டீடைல் கிடைச்சிருக்கு. Samsung Galaxy பாத்தீங்கன்னா M55 ஓட அப்கிரேட் ஆனமாக M56 வரப்போகுது. இந்த M56 பாத்தீங்கன்னா A56 போல இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர் வந்துச்சு. அதே போல என்ன ப்ராசஸரோட வரப்போகுது A56 ஓட வந்த ப்ராசஸரோட வருமானு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா A56 ப்ராசஸர் கொடுக்காம A55ல என்ன ப்ராசஸர் இருந்துச்சு அதை இப்ப கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இது Samsung M56 பொறுத்த வரைக்கும்
Exynos 1480 ப்ராசஸர் கன்ஃபார்ம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா Android 15 ஓட 8GB RAM ஓட Geekbench ஸ்கோர் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல டெஸ்ட் பண்ணும்போது சிங்கிள் ஸ்கோர் 1153, மல்டி ஸ்கோர் 3456 வந்திருக்கு. இதுக்கு முந்தின ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா M55 பாத்தீங்கன்னா Snapdragon 7 Gen சிப்ஸோட போறாங்க. இப்போ வந்து இவங்க Exynosோட சிப்ஸோட போயிருக்காங்க. ஆனா Exynosோட முந்தின வெர்ஷன் சிப்ஸோட தான் போயிருக்காங்க. லேட்டஸ்ட் சிப்ஸோட போலன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ஐக்யூ தரப்புல இருந்து ஒரு இம்ப்ரெசிவான ஃப்ரண்ட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஐக்யூ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஐக்யூ தரப்புல இருந்து இம்ப்ரெசிவான என்ன ஃப்ரண்ட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஐக்யூ தரப்புல இருந்து 32 MP ஃப்ரண்ட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 32 MP வந்து வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த கேமரா அவங்க எதுக்காக கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்கோம். இது வந்து ரீசன் ஃபார் அல்ட்ரா வைட் போட்டோ எடுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம குரூப் வீடியோ கால் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சூட்டபிளா இருக்கும். குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு கூட இது வைடா இருக்கும். அதனால எக்கச்சக்க பேர் வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த அல்ட்ரா வைட் கேமரா இப்ப கொடுத்துருக்கதா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கா தகவல் சொல்லியிருக்காங்க. நிறைய போன்ஸ்ல இந்த அல்ட்ரா வைட் கேமராஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம பிரைஸ் டீடைல் பார்த்தோம், ஸ்பெக் டீடைல்ஸ் பார்த்தோம். அதனால இங்க நம்ம தேவையில்லை. இப்போதைக்கு கேமரா டீடைல் மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம்ன்றத தெரிஞ்சுங்க. மேற்கொண்டு நீங்க கேமரா டீடைல்ஸ் மற்றும் பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஹானர் தரப்புல இந்த 400 லைட் என்ற ஒரு போனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 400 லைட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த 400 லைட் வந்து குளோபல்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஹானரோட 400 லைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் ஷோ பண்ணி காமிக்கிறேன். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஹானர் 400 லைட்டை பொறுத்த வரைக்கும் 6.7 inch கூட AMOLED ஸ்கிரீன் 1.5K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 3500 nits பீக் பிரைட்னஸ் வருது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7025 ஓட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12GB RAM 256GB வரைக்கும் அதிகபட்சம் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5630 mAh பேட்டரி கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் 35 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 108 MP மெயின் கேமராவும், செகண்டரி கேமரா 5 MP அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃபிக்காக 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 ஓட வரப்போது, மேஜிக் OS 9.0 ஓட வரப்போது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது IP65 ரேட்டிங் இங்க தான் வந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இது வந்து 171 கிராம் வெயிட்டோட 7.29 மில்லிமீட்டர் திக்னஸோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது 3 கலர் வேரியன்ட்ல வருது. மாஸ் கிரீன், வெல்வெட் பிளாக், அதுக்கப்புறம் வெல்வெட் கிரே. இந்த 3 கலரும் இது வந்து பிளாக் கலர் மட்டும் ஷோ பண்ணிருக்கேன். இதான் 3 கலரும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, பிக்சல் தரப்புல இருந்து 10 சீரிஸ் பத்தி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த பிக்சல் தரப்புல இருந்து 10 சீரிஸ்ல இருந்து கேமரா சென்ட்ரிக் ஃபுல்லாவே டீடைல் கிடைச்சிருச்சு. என்னென்ன கேமரா செட்டப் வரப்போகுதுன்றது அபிஷியலாவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிக்சலோட டாக்குமெண்ட்ரியில இருந்தா இது லீக் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேமரா செட்டப் தான் வரப்போது. பிக்சல் ட்ரெண்ட்ல வந்து 2 கேமரா வந்து இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ் இருக்கும்போது, மூணாவது ஒரு கேமரா இருக்க போது. அது என்ன பிக்சல் 10 கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங்கோட GN8 ஓட 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கேமரா வந்து 13 MP Sony IMX712 ஓட அல்ட்ரா வைட் கேமரா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேமரா 11 MP Samsung 3J1 ஓட டெலிஃபோட்டோ கேமரா போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செல்ஃபி கேமராவுக்கு அதே Samsung 3J1 கேமராவோட போயிருக்காங்க 11 MP கேமராவோட. அதுக்கப்புறம் கூகுள் பிக்சல் 10 Pro பொறுத்த வரைக்கும் 10 Pro மற்றும் 10 Pro XL இது ரெண்டுத்துலயும் சேம் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 10 Pro and 10 Pro XL பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து சாம்சங்கோட கேமரா போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி கேமரா 48 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. IMX858 ஓட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கேமரா டெலிஃபோட்டோ கேமரா வருது. இதுல பாத்தீங்கன்னா 48 MP டெலிஃபோட்டோ கேமரா Sony IMX858 ஓட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் கேமராவிலேயே அதே Sony IMX858 ஓட 48 MP கேமராவோட போயிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுங்க. ஏற்கனவே நம்ம கூகுள் பிக்சல் 10 Pro Fold ஓட கேமரா செட்டப் சொல்லிட்டோம். அதனால இங்கேயும் வேணா நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா 48 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 10 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 10.8 MP டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, 5x ஆப்டிகல் ஜூமோட கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. நம்ம ஃபைனலா பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, Moto Edge 60 ஓட அபிஷியல் ரெண்டர் கிடைச்சிருக்கு. Moto Edge 60 பொறுத்த வரைக்கும் 2 கலர் வேரியன்ட்ல இப்போ அபிஷியல் ரெண்டர் கிடைச்சிருக்கு. அது 2 கலர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்னு கேட்டீங்கன்னா, ப்ளூ கலர், அதுக்கப்புறம் கிரீன் கலர். இந்த கிரீன் கலரும் நல்லா இருக்கு, ப்ளூ கலர் நல்லா இருக்கு. 2 கலரும் இங்க ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த Moto Edge 60 என்ன கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சுங்க. 2 கலர் வேரியன்ட் தான். அது மட்டும் இல்லாம ஸ்கொயர் டைப்லான கேமரா செட்டப் Edge 50 நம்ம பார்த்தோமே அதே கேமரா செட்டப் தான். ஆனா வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கீங்கன்னா 50 MP மெயின் கேமரா வந்திருக்கு. Sony Lithium LYT 700C வந்திருக்கு. 13 MP
திருப்பி அல்ட்ரா வைடு கேமரா வந்திருக்கு. தேர்ட் கேமரா என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணல, இந்த 2 கேமரா கன்ஃபர்மேஷன், தேர்ட் கேமரா கன்ஃபர்மேஷன் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இது வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 சிப்செட்டோட போயிருக்கு. இதே சிப்செட் தான் ரியல்மியோட நார்சோ 80 Pro வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம சேம் ப்ரைஸர் வச்சு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 12GB RAM 2 வேரியன்ட் வரப்போகுது. 256GB 512GB 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது Android 15 வரப்போகுது. 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்க போறாங்க. 1 minute 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. 4 years வந்து 3 years வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. 4 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. IP6869 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல வந்துரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சொல்ற எல்லாத்தோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால ரியல் டைம் ஆஃபர்ஸ்லாம் அங்க ஷேர் பண்ணிக்க வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உடனுக்குடனே ரெஸ்லிங் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம AK Worldwide Tech.com நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.